கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கும் அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோட நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி சங்கீதம் 34 எடுக்கப்படுகிறது. 9வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே என்று நம்மை அழைக்கிறார் பாருங்கள். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பாவங்களை அறிக்கை செய்து மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறோம். கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறோம், சபையில் கூடி ஆராதிக்கிறோம், சபை விசுவாசிகளாய் வளர்கிறோம் என்று சொன்னால் கர்த்தருக்கு நாம் பயந்தவர்கள் மாத்திரமில்லை, கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருக்கிறபடினாலே நம்மை பரிசுத்தவான்கள் என்று வேதம் அழைக்கிறது பாருங்கள். தாவீதினுடைய இந்த சங்கீதம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் தான், 34ஆம் சங்கீதம். அதில் உள்ள அநேக வசனங்களை நாம் துதி சோத்திரத்துக்கு பயன்படுத்துகிறோம். மிக தெளிவான சத்தியத்தை உணர்த்துகிற சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக அவன் வேஷம் மாறின பொழுது அவனால் துரத்தி விடப்படுகையிலே அவன் பாடின ஒரு சங்கீதம். துரத்தி விடப்படுகையிலே உபத்திரவம் வேதனை மத்தியிலே அவன் பாடுகிற ஒரு சங்கீதம். எப்படி பாடுறான் பாருங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் நாவில் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே என்று சொல்லி 9வது வசனத்தில் அழைக்கிறாரே, அதற்கு முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் நாவில் இருக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வாழ்க்கையில மாறி போனாலும், மோசமாக இருந்தாலும், என்னை நேசிக்கிறவர்கள் என்னை துரத்தி விட்டாலும், நான் நம்புகிறவர்கள் எனக்கு துரோகம் பண்ணாலும் பாருங்கள், இதெல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது பாருங்கள். நான் சொல்கிறேன், கர்த்தரை எக்காலத்திலும் சோதரிப்பேன் என்று சொல்லலாம். அவருடைய துதி எப்போ நாவில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். நான் கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுகிறதை சிறுமைப்பட்டவர்கள் கண்டு மகிழ்வார்கள். எனக்கு பிரியமானவர்களை, இந்த சங்கீதத்தில் தான் 9வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் ஒரு குறைவும் கிடையாது. ஆங்கிலத்தில் வாசிக்கிற ஃபியர் த லார்ட் யூ ஹிஸ் செயின்ஸ், ஃபார் தோஸ் ஹூ ஃபியர் ஹிம் லேக்ஸ் நத்திங். குறைவில்லை என்று சொன்னால் ஒன்றுக்கும் குறைவுபட போகிறதே கிடையாது. லேக்ஸ் நத்திங்னா ஒன்றிலும் குறைவுபட மாட்டோம், ஒன்று கூட கிடையாது. எல்லாரும் நமக்கு நிறைவாக கர்த்தர் கொடுப்பார் பாருங்கள். குறைவுகளே இல்லை. அடுத்த வசனத்தை வாசிக்கிற பொழுது பாருங்கள், சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. முதல்ல குறைவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு, லேக்ஸ் நத்திங், ஒன்றும் குறைவுபடாது என்ற அர்த்தம். இங்கே தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் சிங்கக்குட்டிகள், ஆனாலும் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைவே இல்லை என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருந்தா இந்த காலை வேளையில் அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோட வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை, குறை எதுவும் இல்லை என்று சொல்லப்பட்ட வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தத்திலே வாழ நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தலை வாழ்வோடு மாத்திரமில்லாமல் அவருக்கு பயந்தவர்களாக என்று சொல்கிற பொழுது அவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய வசனங்களின்படி, வார்த்தையின்படி வாழணும், நியாய பிரமாணங்களின்படி நடக்கணும், கட்டளைகளை கடைபிடிக்கணும், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். அதுதான் பயப்படுவர்கள் என்ற அர்த்தம். பயந்தவர்கள் என்று சொன்னால் we are obedient, most obedient to God. அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸுக்கு கீழ்ப்படிகளாக இருப்போம். அப்படி இருந்தோம் என்று சொன்னால் தெளிவாய் சொல்கிறது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்தின்படியாக கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எந்த குறைவும் கிடையாது, நன்மையும் குறைவுபடாது. எனக்கு பிரியமானவர்களை ஒப்புக் கொடுப்போமா? ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கு பயந்தவர்களாக, கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கிறவர்களாக ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை பார்த்து கர்த்தருடைய பரிசுத்தவான்களே என்று அழைக்கணும். அந்த அளவுக்கு நம் உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நாம் கடைபிடிக்கிற மெயின்டைன் பண்ணுற அந்த பரிசுத்தம், நாம் கீழ்ப்படுகிற அந்த பயம், கர்த்தருடைய கட்டளையின் கீழ்படி நடக்கிற அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம் சுவாமி.
கர்த்தருடைய பரிசுத்தவான்களை கர்த்தருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி கற்றுக் கொடுத்தீரே, கொடான கொடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து உம்முடைய கருத்தின்படி நடந்து உமக்கேற்ற பரிசுத்தத்தை கடைபிடித்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒரு குறையும் இல்லாதபடிக்கு எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு வாழ எங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுட வசனத்தின்படியே காலையில் எழுந்தவனே கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக நடத்துவீராக. ஒன்றுக்கும் குறைபடாதவர்களாய் நடத்தும், ஒரு நன்மையும் குறைபடாமல் நடத்தும். மேலும் மேலும் எங்களை பரிசுத்தப்படுத்தும். உமக்கு பிரியமான பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.